வணக்கம் மக்களே. இப்போ வந்து நெல் எப்படி பயிரிடுறாங்க, என்ன மாதிரி இவங்க படுற கஷ்டம் என்னன்ட்டு கொஞ்சம் விவசாயிக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கண்ணா. சொல்லுங்கள். வணக்கம். ஆனால் இந்த நெல் ரகம் என்னென்ன ரகம்? 37 சொல்லுவாங்க, குண்டு நெல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதை நடுறதுக்கு முன்னாடி எப்படி நாற்று விட்டீங்க என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாற்றங்கால் ஓட்டுவோம். நாற்றங்கால் ஓட்டிட்டு அது முன்னாடியே தழை அரைப்போம். நாற்றங்காலுக்கு முன்னாடியே தழை அரைப்போம். தழை அரைச்சிட்டு திட்டமாக அதுக்கு ஒரு ஏக்கருக்கு தகுந்த மாதிரி இடம் சேடையாக ஓட்டுவோம். சேடையாக ஓட்டிட்டு அண்ணாண்ட பக்கத்தில் தழை வரிசை இருப்போம். இந்த தண்ணியை வந்து விர விட்டதுக்கு பிற்பாடு இந்த தண்ணி அந்த தழை வரிசைக்கிறோம் பாருங்க, அந்த கொல்லையில் வடிகட்டிட்டு நாற்றை கிளப்புவோம். ஓகே. இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இடம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாற்றாங்கல் மடிப்பீங்க? ஒரு 10 சென்ட் மடிப்பீங்களா? 10 சென்ட் கம்மியாக அதுக்கு எத்தனை அப்படியே அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு 4 கணக்கு 10க்கு 10 போடுவாங்க. அது மாதிரி ஏக்கருக்கு எத்தனை அப்படின்னா அது கணக்கு பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணையில் தான் விதை வாங்குறது? ஆமாம், பண்ணையில் வேறு வாங்கினோம்னா கொஞ்சம் ஈல்டு வரும். நம்ம வீட்டில் வச்சுருந்து போட்டோம்னா அவ்வளோ ஈல்டு ஆகாது. ஓகே. அப்போ பாரம்பரிய விதையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது? நான் பண்ணலை, வேறு யாருன்னா பண்ணுறாங்களோ, நான் பண்ணலை. சரி, ஓகே. இப்போ வந்து அதை வாங்கிட்டு வந்து ஊற போட்டு நாற்று பாவிடுறீங்க. நாற்று பாவிட்டு அது எத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணுறீங்க? அதாவது அது எத்தனை நாள் கழிச்சு அதை பிடிங்கி நாற்றை பிடிங்கி நடுவீங்க? 30 நாள். 30 நாளில் பிடிங்கி சேடை, அதுக்கு முன்னாடியே சேடெல்லாம் ஓட்டி இந்த தழை வச்சு வச்சுக்கிறேன் பாருங்க. அதை ஓட்டி சேடையெல்லாம் நல்லா இது கசக்கி வச்சுட்டோம்னா பரம்பெல்லாம் தடவி வச்சுட்டு நாற்றை பிடிங்கி 30 நாளில் விட்டோம்னா கொஞ்சம் ஈல்டு வரும். அது நாள் போச்சுன்னா 35 நாள் 40 நாள் போச்சுன்னா அவ்வளோ ஈல்டு ஆகாது நெல். அதாவது நாள் போச்சுன்னா கிடைக்காது. சரிங்கண்ணா. இப்போ வந்து நாற்று பிடுங்குற ஆளுக்கும் அந்த நடவு ஆளுங்களுக்கும் எவ்வளோ செலவாகும்? ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்று பிடுங்குற ஆளுக்கு கலசத்துக்கு 15 ரூபா. ஏக்கருக்கு 17 ஆள் கேட்குறாங்க. ஏக்கருக்கு நடுவாள் ஒரு ஆளுக்கு 160 ரூபா கூலி, 17 ஆள் கேட்குறாங்க. சரி. நடவு ஆளுங்களுக்கு 17 ஆள் தேவைப்படுது ஒரு ஏக்கருக்கு. அதே மாதிரி நாற்று பிடுங்கிறதுக்கு எவ்வளோ கூலி கேட்பாங்க? அது வந்து பிடுங்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். நான் இது கூலினா தோராயமாக சொல்லுங்கள், எவ்வளோ தான் ஆகும்? தோராயமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 6 ஆள் ஆகும். 6 ஆள் 5 ஆள் ஆகும் ஏக்கருக்கு. இல்லை, அதான் எவ்வளோ ரேட் ஆகும்? 500 ரூபா கேட்பாங்க கூலி ஒரு ஆள். அப்போ ஏக்கருக்கு 3000 ரூபா வச்சா தான் நம்ம வந்து நாற்றை எடுக்க முடியும். 3500 ரூபா 2000 ரூபா. ஆமாம், 3000 ரூபா 2500 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும். 2500 ரூபாய்க்கு மேலே தான். ஆமாம். சரி. இந்த உழவுலாம் ஓட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 2 நாள் எப்படி பார்த்தா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா ஆகிடும். 4000 ரூபா ஆகிடும். ஓகே. இது 4000 ரூபா எல்லாத்தையும் ரெடி பண்ணி நட்டுட்டு அப்புறம் நாற்று பண்ணுறதுக்கு 4000 ரூபா ஆகாது. 2 நாள் ஓட்டுறதுக்கு 4000 ரூபா ஆகும். ஓட்டுறதுக்கு எவ்வளோ செலவுன்னு ஆகும் மொத்தமாக சொல்லுங்கள்? மொத்தமாக நடுவு செலவுலாம் சேர்த்து ஒரு 15000 ரூபா ஆகும். ஆமாம், ஏக்கருக்கு 15000 ரூபா ஆகும். சரி. ஏக்கர் 15,000னா அப்போ எத்தனை மூட்டை வந்து இதில் கிடைக்கும்? ஏக்கருக்கு 30 மூட்டை, அதிகபட்சம் நல்ல மாதத்தில் இருந்ததுன்னா 35 மூட்டை வரும் நெல். ஏக்கருக்கு 35 கிடைக்கும். சரி, ஓகே. இது எந்த 2 போகம் வர்றீங்க, எல்லா போகத்துலேயும் அந்தளவு மகசூல் கிடைக்குமா எப்படி? இந்த காத்திப்பட்டை நடுறதுல மட்டும் மகசூல் அதிகமாக கிடைக்கும். இந்த ஆடிப்பட்டை அறுக்கிறோம் பாருங்க, அதில் அவ்வளோ ஈல்டு வராது. ஓகே. அப்போ வந்து நம்ம கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ கம்மியாக 20 மூட்டை ஒரு 25 மூட்டைக்குள்ளே தான் கிடைக்கும் ஏக்கரு. சரி. இது நெல் அறுக்கிறது வந்து மிஷினால் அறுப்பீங்களா கையால் அறுப்பீங்களா? மிஷினால் அறுத்தோம்னா கட்டுப்படி, கையால் அறுத்தோம்னா கட்டுப்படி ஆகாது. இப்போ அப்போ கையாலலாம் யாரும் அறுக்கிறதே கிடையாது, எல்லாம் மிஷின் தான். இப்போ மிஷினால் அறுத்தோம்னா தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா கையால் அறுத்துக்குன்னா அதை தூக்கின்னு எடுத்துக்கின்னு சிபாரிசு பண்ணி இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. இதெல்லாம் விட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அறுத்துருவாங்க. இப்போ நெல் ரேட்டு எப்படி போயிட்டுருக்கு? நெல் ரேட்டு 1500 ரூபா சொல்கிறாங்க. டிஎன்ஸ் இருந்ததுன்னா அது நல்லா பெனிஃபிட்டு. டிஎன்ஸு சாத்திட்டாங்க, கமிட்டிக்கு தான் போகணும். அங்கே ஊர் உள்ள போட்டோம்னா 80 மூட்டைக்கு 80 கிலோவுக்கு வச்சு அடிச்சு விடுவாங்க நெல்லை. நார்மலாக ஒரு மூட்டை எத்தனை கிலோ? நார்மலாக 76 கிலோ கமிட்டியில். இங்கே டிஎன்ஸ் வந்ததுன்னா 40 கிலோ. காசு அதிகம். கமிட்டி அந்த 76 கிலோ. இது பார்ட்டி வந்து உங்கள் கொல்லியில் வந்து வாங்கி போகிறாங்கன்னா வியாபாரி இருந்ததுன்னா 80 கிலோ வச்சு அடிச்சு விடுவாங்க. ஆனால் கேட்குறது வந்து 77 கிலோ தான் கேட்பாங்க. அவங்க என்ன வச்சு அடிச்சு போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.
சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த நெல் பயிரிடுறது லாபமாக தெரியுதா எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வேறு வழி பயிர் இல்லை, அதனால நெல் நட்டுட்டோம். ஓகே. இப்போ இந்த நெல் வந்து அறுக்கிற மாதிரி இருக்கா என்னென்ன? இப்போ அறுக்கிறதுக்கு தான் மான உடலை, அறுக்கிற நெல் தான் இப்போதைக்கு அறுக்கணும். சரிண்ணா, இப்போது நெல்லை பற்றி எல்லா தகவலும் சொன்னார். எல்லாத்துக்கும் நன்றி.